பயப்படுவதற்கு எதுவும் இல்லை என்று மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது உள்ள இருக்கிறார், ஐசியூல இருக்கிறாரு, அதனால பார்க்க முடியல. ஒரு 6 மணி நேரம் இருப்பார், ஐசியூல இருப்பாரு. அதுக்கு பிறகு ரூம் வந்துருவாரு. மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டார். மெடிக்கல் செக்அப். இன்று காலை மருத்துவர் ஐயா அவர்களுக்கு கார்டியோ ஆஞ்சியோகிராம் செய்யப்பட்டது. அந்த ஆஞ்சியோகிராமிலே ரத்த குழாய்கள், இருதயத்துக்கு செல்கின்ற ரத்த குழாய்கள் நன்றாக இருக்கிறது, பயப்படுவதற்கு எதுவும் இல்லை, ஐயாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று இருதய மருத்துவ நிபுணர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அவர் உடல்நிலையம் இல்லை. இன்னும் சொல்ல போனா ஆஞ்சியோகிராம் பண்ணும்பொழுது கூட ஐயாவுக்கு மயக்க மருந்துலாம் கொடுக்கல. மயக்க மருந்து கொடுக்காதான் பண்ணியிருக்காரு. எனக்கு கூட ஆஞ்சியோ பண்ணாங்க, மயக்க மருந்து கொடுத்தாங்க. கொஞ்ச நேரத்தில் உங்கள் இதயம் எப்படி துடிக்குது பாருங்கன்னு சொல்லி டிவியில் காட்டுறாங்க. இப்படி ஐயா பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு. ஆனால் ஐசியூலாம் இல்லை. மருத்துவர் ஐயாவுக்கு உடல்நல குறைவுன்னு செய்தி போயிடுச்சு. ஒரு ஆஞ்சியோகிராம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் கூட அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்திய அளவில் மற்ற மாநில தலைவர்கள், தேசிய தலைவர்கள் எல்லாம் மதிக்கிற ஒரு தலைவர் மருத்துவர் ஐயா. குறிப்பாக சமூக நீதின மருத்துவர் ஐயா என்ற அடையாளம் இந்தியா முழுவதும் இருக்குது. அப்போ இந்தியா முழுவதும் மதிக்கிற ஒரு தலைவர் அப்போல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்னு சொன்ன உடனே அது கட்சி மாச்சரியங்களை எல்லாம் மறந்து ஐயா போய் பார்க்குறது நல்லது, அரசியல் மாச்சரியங்கள் வேண்டாம்னு சொல்லி வர்றது பார்க்குறது இயல்பு தானே. அதுதானே மனிதன் ஐயா, ஒரு மனித இயல்பு அது தானே, மனித பண்பு அது தானே. அந்த மனித பண்பை நிரூபிக்கிற வகையில் தான் எல்லா கட்சி தலைவர்களும் வந்தாங்க. 2 தலைவர்கள் வரல. அவங்க கூட ஐயாவுடைய உதவியாளர்கிட்ட பேசுகிறேன், நாங்கள் வர முடியல. அதுக்குள்ளே ஐயா 2 நாளையில் வந்துட்டாங்க. அதனால் ஐயாவை விரும்பி பார்த்தார்கள், யாரும் அழைத்து வரவில்லை. அவர் சொல்லுவது அபாண்டமான குற்றச்சாட்டு.